அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு அப்டேட்ல உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு சில ஸ்டாக்கள் நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு நியூஸும் உள்ள வந்திருக்கு. ஸோ ஃபர்தரா நீ வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஸோ என்ன இன்னைக்கு பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நோக்கி தான் முடிஞ்சிருக்கு. போன வீக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நோக்கி தான் முடிஞ்சிருந்தது. ஸோ இன்னைக்கும் காலைல ஆரம்பிக்கும் போது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் போயிட்டு அது நல்ல ஒரு சரிவுக்கு நோக்கி முடிச்சு விட்டாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரு 90 கிட்ட போயிட்டு ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது அகைன் எண்ட் ஆஃப் டே ஒரு 32.95 ருபீஸ் வந்து பார்த்தோம்னா கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்ல சரிவு ஒரு 236 பாயிண்ட் கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்ற அளவுக்கு பேங்க் நிஃப்டியும் நடக்கல. ஸோ அந்த அளவுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு நோக்கி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ 23 பாயிண்ட் கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி மட்டும் ஒரு 16 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐட்டும் ஒரு 64 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் இன்னைக்கு கரண்ட் கண்டிஷன். ஸோ இன்னைக்கு ஃபர்தரா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் டேட்டா பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1181 கோடி உள்ள போட்டிருக்காங்க. டிஏஎஸும் உள்ள போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணி மார்க்கெட் டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தரா ஒரு சிலர் நம்ம மாதிரி இன்வெஸ்டர் எல்லாமே வித்திருப்பாங்க. ஸோ அதான் மேபி மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு சரிவு நோக்கி போயிருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸ் கூட உள்ள வந்திருக்கும். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் வந்து பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு தெரியல. ஸோ மேபி மார்க்கெட்டில் இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கு. நல்ல சரிவுலேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை பிடிக்க முடியாது. ஸோ நல்ல பீக்ல இருக்கு. வெயிட் பண்ணி இந்த பங்கெல்லாம் பிடிக்கணும். அவசரப்பட வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல ரேஞ்செலாம் கிடைச்சிது. அப்போலாம் பிடிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் பிடிச்சினா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி நல்ல பங்கில் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா விஷால் மார்ட் மெகா மார்ட்னு ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 9.74% இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 114. ஸோ இந்த பங்குலாம் இப்போ நான் ஃபர்தராக இன்னைக்கு டீட்டெயில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அனலைஸோட நல்ல பங்காக தான் நான் கம்பல்சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பங்குடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பங்கு இறங்கி ரொம்ப சரிவிலேருந்து இப்போ மீண்டும் மேலே போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் பார்த்தா கம்பெனியோட டீட்டெயில் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம உள்ள போகலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் வந்து எல்என்டிக்கு ஒரு செயல்திறன் எப்படி இருக்கும் இனி கம்பெனி செயல்திறன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி ஒரு ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க இவங்க. ஸோ இதனால வந்து கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு தெரியல. ஸோ எரிவாயு அழுத்த ஆலைகளின் மின் தேவையை பூர்த்தி செய்ய எல்என்டியின் மின் பரிமாற்றம் மற்றும் விநியோக பிரிவு 2 230 கிலோவாட் அதே உயர் மின்னழுத்த துணை மின் நிலையங்கள் அமைக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகாத வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் இருக்குது. 4,090 கிட்ட இருக்குது. 4,300 3,400 பார்த்த பங்கு இதெல்லாம். ஸோ நல்ல சரிவு வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணும். அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் நமக்கு சேஃப். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ்லாம் கிடைச்சது 3342. ஸோ இப்போ பார்த்தோன்னா பங்கு பீக்கில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்செலாம் நம்ம பிடிக்கக்கூடாது. வெயிட் பண்ணி நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது அனலைஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு லலிதாவோட ஜுவல்லரி ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. ஸோ எனக்கு அலாட் ஆகலை. ஸோ எனக்கு மில்கி மிஸ் மட்டும் தான் அலாட் ஆச்சு. ஸோ இது அமௌண்ட் வந்து பார்த்தா ரீஃபண்ட் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பிடிக்கலாமா வேண்டாமா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ என்ன நடக்குன்னு பார்த்தா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு. ஒரு 265 கிட்ட போயிட்டு அகைன் பார்த்தோன்னா இன்னைக்கு க்ளோசிங் நல்ல ஒரு லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் 248க்கு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க இன்னைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேபி மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் கிட்ட ஏறும் நினைக்கிறேன். ஸோ மேபி பிடிக்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் சரிவாகும். நிறைய பேர் விற்க தான் பார்ப்பாங்க. ஸோ வாங்கிட்டு ஒரு சிலர் விற்றுருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல பீக் போயிட்டு சரிவு வந்திருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் நாளைக்கு சரிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி அந்த பங்கை நம்ம ஹோல்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஐபிஐ கிடைக்கலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அகைன் இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் இந்த மாதிரி பங்கு இந்த ரேஞ்சுக்கு வாங்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா தங்கமயில் மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அனலைஸ்க்காக கூட்டத்துக்காக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த பங்கையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நாளைக்கு ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 269 க்ளோஸ் ஆயிருந்தது. 270க்கு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது 269 இருந்தது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ரேஞ்சிலும் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்சில் தான் இப்போ நம்மளுக்கு பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிவு வந்து போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்கு. சரி வாங்குங்க. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு அடுத்தது ஹெச்யூஎல் தான் கொண்டு வந்திருக்கேன். 52 வீக் லோவில் இருக்குது. 2030 ட்ரேடிங். ஸோ ஆல்மோஸ்ட் 2030 இருக்குது. 2200 வாங்கலாம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வாங்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. பெரிய அமௌண்ட்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 or 2 குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில். நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் அமௌண்ட்லாம் போட முடியாது. நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான்.
ஸோ கரெக்டாக இந்த பங்கையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. மிஸ் பண்ண வேண்டாம். ஹெச்யூஎல்லையும் மிஸ் பண்ணாமல் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு 52 வீக்கில் லோவில் கரண்டில் போயிட்டு இருக்க ஒரே பங்கு இது மட்டும்தான். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்சஸில் வச்சுட்டே இருங்க. ஸோ அடுத்தது HDFC பேங்க் தான். ஸோ தினமும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 729 கிட்ட இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் எப்போ வேணால் பீக் ஆகுதுன்னு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கிடைக்கும் போது பிடிச்சி நம்ம பங்குல சூஸ் பண்ணி உள்ளே போட்டுருங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி HDFC கொண்டு வந்திருக்கேன். நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ 729 கிட்ட இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கும், கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக வெயிட் பண்ணி வாங்க, தப்பு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுறது நல்லது தான். ஸோ ஒரு சில டைம் வெயிட் பண்ணலாம், ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம மிஸ் பண்ணிடலாம். அந்த வெயிட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண பாருங்கள். பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் HDFC பேங்க் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாமல் அந்த பங்கு உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கன்சிடர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த சில பங்குகள் இதுதான். ஸோ சன் டிவி நெட்வொர்க். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஸோ எல்லாமே எல்லாம் மாறி இருக்குது நிறைய விஷயம். ஸோ மேபி மார்க்கெட்டில் ஒரு வாய்ப்பு ஏற்படுமான்னு எதிர்பார்த்த இந்த பங்கு ஸோ நல்ல ரேஞ்சில் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, சரியான ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நல்ல லெவலில் பங்கு இருக்குது 469. நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லெவல் கிடைக்கும் போது மிஸ் பண்ண வேண்டாம். இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ மார்க்கெட்டில் இன்னும் சரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல டிப் ரேஞ்ச் வரும்போது நல்லா கொண்டுட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ சன் டிவி நெட்வொர்க்கை நல்லா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் லெவலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவலில் சன் டிவி நெட்வொர்க் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, புக் வேல்யூ அதிகம் தான், PE ரேஷியோ கம்மி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ ஆஃப்டர் சப்போஸ் இந்த 5 இயர்ஸ் ஆஃப்டர் போச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கெல்லாம் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அந்த வாய்ப்புகள் இந்த பங்கில் ஏற்பட்டிருக்கு, மிஸ் பண்ணாமல் இந்த பங்கும் வாட்சஸில் போட்டுட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ரேஞ்ச் வரும்போது நல்ல டிப் ரேஞ்ச் இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்ல குவான்டிட்டி பை பண்ண பார்க்கலாம். ஸோ அது வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போவே கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 398 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏற்பட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்ல ரேஞ்ச் கிடச்சிருக்கு. ஸோ நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கன்சிடர் பண்ண நினச்சா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்த கன்சிடர் லெவலில் டாபர் இந்தியாவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுவும் நல்ல ரேஞ்சில் நல்ல பங்கு. ஸோ நம்மளுக்கு HUL மாதிரி தான் நிதியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல லெவலில் இருக்குது. ஸோ பெரிய அமௌண்ட் இல்லாமல் ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ இந்த பங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக 1 or 2 குவான்டிட்டி பை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எப்போ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அமௌண்ட் பை பண்ண முடியலனாலும் 1 or 2 குவான்டிட்டி, ஸோ நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் ஒரு குவான்டிட்டி நீங்கள் பை பண்ண முடியாது. இல்லை நாளைக்கு ஒன்று, இல்லை ஒரு 1 வீக் கழிச்சு என்ன பண்ண முடியுமோ தாராளமாக அப்படியே கொஞ்சமாக பண்ணுங்கள். நல்ல ரேஞ்ச் இருக்கும்போது பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். ஸோ இந்த பங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ IRFC தான் அடுத்தது கொண்டு வந்திருக்கேன். 483 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 500 கீழே பிரேக் ஆச்சுன்னா வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ரேஞ்சில் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ரேஞ்சில் IRFC இருக்குது. ஸோ நல்ல பீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ 483, ஸோ நல்ல ரேஞ்ச், மிஸ் பண்ணாமல் உங்கள் பங்குகளை கரெக்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பங்குகள் சூஸ் பண்ணி நல்ல ரேஞ்சில் இருக்க டிப் ரேஞ்சில் இருக்க பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கணும். தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கும், கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டர்ஸ் லிமிடெட் NSDL தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆகின்னு நான் கொண்டு வரேன். ஸோ நல்ல ரேஞ்சில் பங்கு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நல்ல ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். 970 IPO வந்துச்சு. ஸோ அகைன் பார்த்தோன்னா இப்போ 817 கிட்ட இருக்கு, 817 கிட்ட இருக்கு. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பிஃபோர் வீக்கும் நல்ல ரேஞ்சில் கிடைச்சிது. ஸோ நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். ஸோ அகைன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் NSDL இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இறங்கிச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ CDSலும் நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி கொண்டு வரேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் CDSலும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ NSDL கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். இதுவும் கரெக்ஷன் தான் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு 1200 கிட்ட வரட்டும். நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. ஸோ 1119 ரூபா. ஸோ அந்த ரேஞ்செலாம் கிடைச்சுன்னா கம்பல்சரி நல்ல குவான்டிட்டி பை பண்ண பாருங்கள். ஸோ அதனால தான் NSDL சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ரேஞ்ச் இருக்கும்போது தயங்க வேண்டாம். தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு கடைசி பங்கு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகமா தான் RVNL கொண்டு வந்திருக்கேன். 222 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி செம்ம சரிவில் இருக்கு பங்கு. ஸோ இப்பவும் மிஸ் பண்ணீங்கன்னா அகைன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான கஷ்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எப்போ வேணால் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கும் வாட்சஸில் போட்டு வச்சுங்க. தாராளமாக கன்சிடர் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு சில பங்குகளை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க. இல்ல நல்ல அனலைஸோட பண்ணுங்க. ஸோ நான் கொண்டு வந்திருக்க பங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன சின்ன புரிதலோட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்பத்தை கொண்டு வரேன். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.